தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்தை விட்டு நீ வழி விலகும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், அது அருவருப்பு. அதுக்கு பேர் என்னங்க? அருவருப்பு. மோவாப் என்கிற இடத்தை நோக்கி போறாங்க. போய் கொஞ்ச நாள்ல போகும்போதுப்பா என்ன இடம் பாரு, இவ்வளவு நாள் அங்க பெத்லகேம்ல மாட்டிட்டு கஷ்டப்பட்டேன், இங்க யார் நம்மளை கேட்பா? மோவாப் தேசத்துல ஜாலியா இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நகோமி அம்மாவோட வீட்டுக்காரர் போயிட்டாரா? ஐயோ 2 பிள்ளைங்க வீட்டுக்காரர். சில பேர் வீட்டுக்காரர் வந்து சம்பாதிச்சு கொடுக்கும் போது தான் மரியாதை இருக்கும். சம்பாதிச்சு கொடுத்து விட்ட உடனே அந்த கிடக்குறான் அந்த கிழமான்ட்டு நான் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. மரியாதையே இருக்காது. அப்படிதான் ஆயிடுச்சு. சரி விடு, சேர்த்து போனா போச்சு, விடு இருந்தாலும் போனா போயிட்டு போறான். 2 புள்ள இருக்கிறாங்கல்ல, 2 பையன் இருக்கிறாங்கல்ல, ஓன்ட்டு ஒரு பையன் போயிட்டான். ஐயோ அவனும் போயிட்டான். சரி இன்னொரு பையன் இருக்கிறான்ல, போய் கல்யாணம். யாருக்கு? 2 பையனுக்கு ஆயிடுச்சு. அந்த ஊர் பொண்ணு பார்த்து அருவருப்பின் இடத்திலே பெண் பார்த்தான். சில பேர் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை முடிக்கிறது அருவருப்பா. அவன் நல்லவனா கட்டணம் உருப்படாத கேஸா இருக்கும், புத்தி நல்லா இல்லாம இருக்கும், அது பிடிச்சிக்கும். போயிட்டு அங்க போய் என்ன பண்ணிடுது? மாட்டி சிக்கி சீரழியும். போயிட்டு என்ன ஆயிடுச்சு? 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் போயிட்டான். ஐயோ போயிட்டான். அப்புறம் இன்னொருத்தனும் போயிட்டான். அந்த குடும்பத்துல ஆண் என்கிற ஆதாரமே இல்லாமல் போய்விட்டது. ஆண் என்கிற ஆதாரமே. இப்ப நகோமிக்கு பயம் வந்தது, நடுக்கம் வந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவ இப்பதான் யோசிக்கிறா, நான் தப்பு பண்ணிட்டேன், பெத்லகேம் விட்டு வந்துட்டேன், நான் மறுபடியும் அங்க போறேன். எங்க போறேன்? பெத்லகேம். இந்த அருவருப்பை விட்டுட்டு மறுபடியும் நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது 2 மருமக்களை பார்த்துமா, எனக்கு இனிமேல் புள்ள பறக்காது, கணவன் இல்லை, அப்படியே நான் இன்னொரு திருமணம் பண்ணி பிறந்தால் கொடுக்க முடியாது, ஆகவே நீங்கள் உங்கள் தாய் வீட்டிற்கு போயிடுங்க அப்படின்னு சொல்றா. ஒருத்தி சொன்னா, நான் என்ன பண்ண முடியாது அத்தை, அத்தை நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா. இன்னொருத்தின்னு சொன்னா, அத்தை நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னா. சொல்லிட்டு ஒருத்தனை சொன்னா, இல்லம்மா அப்படின்னு சொன்னா. ஒருத்தி என்ன பண்ணிட்டா, மொத்தம் கொடுத்து சரி அத்தை நான் போயிட்டு வரேன்னு போயிட்டா. இன்னொருத்தி சொன்னா, இல்லை நான் உண்மையை பின்பற்றுவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உண்மையே பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அவள் தான் ரூத். பின்னாடியே வந்தா, கூடவே போனா. அங்கே போன உடனே அந்த நகோமி அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாள். அது பேசினா ரொம்ப நேரம் ஆகும், மிக ஆழமான செய்தி, அதெல்லாம் ரொம்ப ஆழமா பேசணும். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது, வழி மாறி போனால் இழப்புகள் வரும், வழி திரும்பினால் இழப்புகள் மாறி மீண்டும் ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிடும். வழி மாறாதீர்கள். உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான், சத்தியம் தெரியும் தான், ஆனால் தவறுவோம். நான் கூட போகிறேன், ரூட்டு தெரியும், டக்குன்னு வேற ஒரு ரூட்டு ட்ரை பண்ணலாமான்னு தோணும், போய் மாட்டுவோம், எங்கேயோ போயிட்டு நிற்போம். இல்லை வழி முட்டு சந்தா இருக்கும், இல்லை அந்த ரோடு நல்லா இருக்காது, போய் மாட்டிட்டு ஏன்டா இந்த வழி வந்தோன்னு இருக்கும். சில ரோட்டில் போயிருப்போம்ல, ஏன்டா இந்த பக்கம் வந்தோம், அழகான ரோடை விட்டுட்டு தேவையில்லாமல் ஷார்ட்டில் போகிறேன்னு சொல்லி போயிட்டு வயிறுலாம் குலுங்கி வண்டிலாம் நாசமாக போய் கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு. அதே போல் வாழ்க்கையில் தேவனுடைய வழியை நீங்களை நான் விட்டுட்டேன்னு சொன்னால், மீண்டும் நாம் சரி செய்வதற்குள்ள நிறைய இழப்புகளை பார்த்துருவோம், நிறைய மன கஷ்டங்களை பார்த்துருவோம், சமாதான கேடுகள் வர ஆரம்பிச்சிடும். தேவனுடைய பிள்ளையே நன்றாக கவனியுங்கள், தேவனுடைய வழியை பிடித்து கொள்ளுங்கள். அவர் சொல்றார், நானே வழி. சொல்லுங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு. வழி மாறி போன ஒரு குடும்பம் இழப்பை சந்தித்தது. தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை அறிந்து கொண்ட நீங்கள், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள், அவரை ஃபாலோ பண்ற நீங்க வழி மாறி போயிடாதீங்க. கஷ்டமா இருக்குங்க சில விஷயம். யதார்த்தத்துக்கு வாங்க. எப்படிங்க? யதார்த்தமா வாங்க. நான் என்ன சொல்றேன், கொஞ்ச நாள் பெத்லகேம்ல இரு, சோறு இல்லையா பரவாயில்ல, செத்து போ, சாப்பிடாம. அது புண்ணிய நகரம் அல்லவா, அது தேவனுடைய நகரம் அல்லவா, அப்படிதானே? பரிசுத்தரின் நகரம் அல்லவா, இரு அங்க. கஷ்டம் வந்த உடனே ஆண்டவர் விட்டு தூர போறியா, போயிடாத. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் அவரோடு கூட சேர்ந்து